ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹம்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி 3வது நாள். அதில் 3வது நாளில் பார்த்திங்கன்னா இப்போ மணி கரெக்டாக 2 மணி ஆக போகுது. காலையில் நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். அது எல்லாமே ஒன்றும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மகாநவமி தீபப் அப்படின்னு இடத்துக்கு வந்திருக்கோம். போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இங்கே ஸ்டெப்வெல்லாம் இருக்குது. என் சுவாசை காற்றை படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ்வெல்லாம் நிறைய சாங்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கீப் வாட்சிங். ஓகே, லெட்ஸ் கோ. மோனோலித்திக் ஸ்டோன் டோர். நம்ம கதவுகளை வந்து தங்கத்திலையும் பார்த்துருப்போம், வெள்ளியில் பார்த்துருப்போம், பித்தளையில் பார்த்துருப்போம், பிராஸில் பார்த்துருப்போம், டீக்வுட்டில் பார்த்துருப்போம், ரோஸ்வுட்டில் பார்த்துருப்போம். இப்படி பல இதை வந்து பார்த்திங்கன்னா கதவுகள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நான் முதல் முறையாக இந்த பாறையால் செஞ்ச கதவுகளை இப்போ தான் பார்க்குறேன். என்ன ஒரு கம்பீரத்தோட படுத்துட்டு இருக்கு பாருங்க கதவு. அந்த கதவுகளை வந்து அந்த பாறையில என்ன நுணுக்கமா செதுக்கி இருக்காங்க பாருங்க, டிசைன்ஸ். அதே மாதிரி அந்த கதவுடைய கால் பார்த்தீங்களா, இது கரெக்டாக அந்த கால் வந்து அந்த 2 சைடில் இருக்கிற அந்த ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த குழியில் போய் கரெக்டாக இது லாக் ஆகும் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டா அழகாக டோர் அழகாக ஓப்பன் பண்ணி திறக்கலாம். எப்படி பண்ணியிருக்காங்கல்ல. ஆனால் இன்றைக்கி அந்த கதவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த லெவலில் பார்த்துட்ருக்கோம். சரி வாங்க, இன்னும் வேறு என்ன சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மகாநவமி பிளாட்ஃபார்ம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு என் சுவாசை காற்றை படத்தில் அந்த சாங்ஸ் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வேற மாதிரி இருக்கும் போல இருக்கே. பார்ப்போம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் பாருங்க. இந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் நிறுத்தி நிதானமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களுடைய சிற்பங்கள் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. பட் வந்து ஒரு காரணம் இல்லாமல் கண்டிப்பாக செதுக்கியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு சிற்பத்துக்குள்ளேயும் ஒரு விஷயம் அடங்கி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அது மேலே ஏற போகிறோம். பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. மேலே போய் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும். வாங்க மேலே போவோம். ஸ்டெப்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இன்னும் ஒரு 4 படி தான் இருக்கு. ஆனா அந்த 4 படி ஏறி மேல அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆவல் இருக்கு பாருங்க. அச்சோ, வேற லெவலுங்க அது. உங்களுக்கு எப்படி இருக்கு? இருங்க காமிக்கிறேன் மேலே அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு. மேலே வந்தா எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்முங்க இது. எவ்வளோ தூரம் இருக்கு தெரியுங்களா? ஆனால் சுற்றி எல்லாம் தெரிந்து பாருங்களேன், எல்லாமே உடஞ்சி சேதம் அடைஞ்சு தான் அப்படிதான் இருக்கு. கண்ணெட்டு தூரம் வரைக்கும்.
இப்போ நம்ம மேலே ஏறி வந்தோமே, இப்போ இந்த கீழே காமிக்க எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். பா, நம்ம இந்த இடத்துல இருந்து மேலே ஏறி வந்திருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ சின்ன 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 சின்னதாக தெரிஞ்சு பாருங்க எல்லாம். நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் தான் வந்து அந்த ஸ்டெப்வெல் அந்த புஷ்கரிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கமா போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஏதோ ஒரு வழி இருக்கு போல இருக்கே, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க இந்த பக்கம் இங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கார் போகுது, இந்த பாருங்க ஸ்டெப்ஸ் தனியாக உள்ள போகுது. ஓகேவா, உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னா தான் இருக்குன்ட்டு. எப்படின்னு பாருங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சிப்பில செதுக்கி இருக்கானுங்க. இங்க வேற வேற லெவல்ல இருக்கு, செமையா இருக்கான இல்ல. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. சரி வாங்க அப்படியே மேலே ஏறி அகைன் திருப்பி டாப்புக்கு வந்தா சூப்பரா இருக்குங்க. ஆனா இங்க இருந்து மேல இருந்து பாக்கறச்ச வேற லெவல். அதான் ஸ்டெப்வெல் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிட்ட போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் வந்து அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு செமையாக இருக்கும். அந்த படத்தில் அந்த ஒரு பாட்டிலேயே இந்த ஹம்பியை மொத்தத்தையும் இங்கே அமைச்சிருப்பாங்க. அப்போவே டிசைட் பண்ண இங்கெல்லாம் வரணுன்ட்டு. இன்னைக்கு தான் என் ஆசை நிறைவேறி இருக்கு. சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்புவோமா? வாங்க அடுத்த இடத்துக்கு பார்க்க போகலாம். Black Stone Pushkarni. Oh my God. Oh my God. Friends, இந்த இடத்துக்கெல்லாம் நான் வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா என் சுவாசை காற்றை படம் வரும்போது இதெல்லாம் பார்த்து அப்படியே வியந்து போயிட்டேன். எப்படிலாம் கட்டியிருக்காங்கல்ல அப்படின்ட்டு. இப்பவும் இந்த இடத்துக்கு வந்து நேரில் இதை பார்க்கறச்சு நமக்கு உடம்புக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்படிங்கப்பா எப்படி பண்ணியிருக்கானுங்கல்ல அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம். மை காட், இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து திரும்ப திரும்ப அதை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நேரில் வந்து இதை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சுகம் கிடைக்கும். அது வேற லெவலில் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வழியாக தான் தண்ணி கொண்டு வந்து இங்கே சேமிக்கிறாங்க. வா, வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன். நான் சின்ன வயசில் ஆசைப்பட்ட இடத்துக்கு இன்னைக்கு நான் இங்கே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அது உங்ககிட்ட காமிக்கிறன்றது சந்தோஷமா இருக்கு எனக்கு. என் பல நாள் ஆசை இங்கெல்லாம் வரணும்ட்டு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா எனக்கு. ஓ மை காட், வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடங்கள் பார்க்கறதுக்காக தான் என் சுவாசை காற்றவே நான் பல முறை நான் அந்த சினிமா தேட்டரில் போய் பார்த்துருக்கேன். பார்த்து ஒரு வியந்த இடம். இன்னைக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு நினைக்கிறது சந்தோஷமா இருக்கு எனக்கு. சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். அட்டகாசமா இருக்கு. இங்கே தண்ணி எப்படி கொண்டு வந்து சேமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த லைன் அப்படி வந்து அங்கே போய் சேருது. எங்கே போய் கரெக்டாக வருது பாருங்க. வேற லெவல். ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு வந்து இந்த ஸ்டெப்வெல்லாம் பார்த்து புஷ்கர்ணி இதெல்லாம் பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அதை நேரில் வந்து பார்க்குற அந்த அனுபவம் இருக்குது, தண்ணி சுகங்க. அதெல்லாம் லைஃப்பில் ஒரு முறையாவது ஹம்பி வந்தால் இதெல்லாமே வாட்ச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீக்ரெட் சாம்பருக்குள்ளே போகிறோம். ஓகே, ஒரு பாதாளம் 100 உள்ளே போகிறோம். நான் காமிக்கிறேன். உள்ளே தான் ஒழிஞ்சு கொண்டு வந்து இதுக்குள்ளே தான் போனோம். படியே இவ்வளோ பெருசாக இருக்குது. படை போட்டு இருக்கும்போது ஒழிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இதை போனீங்க வீடியோ. சாமி, ஃப்ரெண்ட்ஸ், சீக்ரெட் சாம்பர் சூப்பராக இருக்குது. உள்ளே போய் ட்ரை பண்ணுங்க. நானும் போயிட்டு வந்தேன். ஆனால் உள்ளே செம்ம டார்க்காக இருக்குது. மொபைல்லாம் எடுத்துக்க முடியல, இருட்டாக வீடியோ எடுக்க முடியல. ஆனால் நான் போயிட்டு வந்தேன். 4 மணி நேரம் போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சூப்பராக இருக்குது. கீப் வாட்சிங். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பில் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, வாங்க அப்படியே போவோம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.